தமிழ்நாட்டில் பிறந்த அனைத்து மக்களும் அதிர்ச்சி அடைந்த யாரும் மறக்க முடியாத ஒரு உண்மை சம்பவம்தான் நுங்கம்பாக்கம் சுவாதி கொலை வழக்கு. வாருங்கள் பார்க்கலாம். காலை நேரம், சென்னையின் ஒரு சாதாரண நாள். நகரம் மெதுவாக விழித்துக் கொண்டிருந்தது. ரயில் நிலையங்களில் மக்கள் வேலைக்கு செல்ல தயாராக இருந்தனர். அந்த நேரத்தில் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பயத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. அந்த காலை ரயில் நிலையத்திற்கு வந்திருந்தவர் சுவாதி. ஒரு சாதாரண பெண், ஒரு கனவு, ஒரு நல்ல வேலை. அவர் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தில் வேலை பார்த்தார். அவரது வாழ்க்கை ஒரு சாதாரண வேலை நாள் போலவே ஆரம்பித்தது. ஆனால் அந்த நாள் அவரது வாழ்க்கையின் கடைசி நாளாக மாறும் என்று அவருக்கே தெரியவில்லை. அந்த காலை நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்பாரத்தில் மக்கள் ரயில் காத்திருந்தனர். சிலர் மொபைல் பார்த்து கொண்டிருந்தனர், சிலர் செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தனர். அந்த அமைதியான சூழலில் ஒரு மனிதன் மெதுவாக அந்த பிளாட்பாரத்தில் நடந்து வந்தான். அந்த மனிதனை யாரும் கவனிக்கவில்லை. அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு பயங்கரமான நோக்கம் மறைந்திருந்தது. அவன் மெதுவாக சுவாதி அருகே நின்றான். அடுத்த சில வினாடிகளில் அனைத்தும் மாறிவிட்டது. அவன் திடீரென்று ஒரு கத்தியை எடுத்தான். பின்னர் அவன் தாக்க ஆரம்பித்தான். அந்த பிளாட்பாரத்தில் இருந்த மக்கள் அதிர்ச்சியில் நின்றனர். என்ன நடந்தது என்று யாருக்கும் புரியவில்லை. அந்த தாக்குதல் நடந்த உடனே அவன் கூட்டத்தில் கலந்துவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டான். சில நிமிடங்களில் அந்த பிளாட்பாரம் ஒரு கிரைம் சீனாக மாறிவிட்டது. இந்த செய்தி சில மணி நேரங்களில் முழு தமிழ்நாட்டிலும் பரவியது. ஒரு பிஸியான ரயில் நிலையத்தில் பகல் நேரத்தில் நடந்த இந்த சம்பவம் மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. சென்னை போலீஸ் விசாரணையை ஆரம்பித்தது. சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் முழுவதும் பரிசோதிக்கப்பட்டது. ஒவ்வொரு விவரமும் கவனமாக ஆய்வு செய்யப்பட்டது. விசாரணையில் ஒரு நபர் மீது சந்தேகம் வந்தது. அவன் பெயர் ராமுமார். பல நாட்கள் தேடிய பிறகு போலீஸ் அவனை திருநெல்வேலி அருகே கைது செய்தது. ஆனால் இந்த வழக்கு இன்னும் ஒரு திருப்பத்தை எடுத்தது. சிறையில் இருந்தபோது ராம்குமார் மரணமடைந்தார். இந்த சம்பவம் பல கேள்விகளை எழுப்பியது. இந்த வழக்கு குறித்து இன்றும் மக்கள் பேசுகிறார்கள். உண்மையில் என்ன நடந்தது? அந்த சம்பவத்தின் பின்னால் இன்னும் தெரியாத உண்மைகள் உள்ளதா? ஒரு சாதாரண காலை, ஒரு சாதாரண ரயில் நிலையம். ஆனால் அந்த காலை நடந்த ஒரு சம்பவம் தமிழ்நாட்டின் கிரைம் ஹிஸ்டரியில் மறக்க முடியாத கதையாக மாறியது. ஆம், இவை உண்மை சம்பவங்கள். வெறும் சம்பவம் மட்டுமல்ல, நாம் நமது குடும்பம் பாதுகாப்பாக விழிப்பாக இருக்க உதவும் பாடம். போலீஸ் டைரியிலிருந்து. அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நிறை குறைகளை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.